ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான கோதுமை நட்ஸ் கேக் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். சுலபமாக சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். இந்த கேக்கை நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியான இந்த கேக்கை எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேக் பண்ணுறதுக்கு நான் ஒரு பவுலில் ஒரு 1/4 கப் பட்டர் எடுத்திருக்கேன். இது ஒரு 60 ml போல் இருக்கும். இதை நல்லா அடித்து எடுத்துடலாம். வெண்ணெயோட அளவை குறைக்காதீங்க, அதோட சாஃப்ட்னஸ் போயிடும். நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் அடித்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு. இனிமேல் இதில் நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1/2 கப் சுகர் எடுத்திருக்கேன். இது ஒரு 125 கிராம் இருக்கும். இதை நம்ம பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். கூடவே 2 முட்டை எடுத்துக்கலாம். 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். 3 நல்லா சேர்ந்து வர மாதிரி ஒரு 5 நிமிஷம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒயிட் சுகர் வேண்டான்னு நினச்சிங்கன்னா அதுக்கு பதிலாக இதே அளவு ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கலாம். டேஸ்ட் மாறாது. பாருங்கள், எந்த வித கட்டியும் இல்லாமல் நல்லா சேர்ந்து வரணும். இதுக்கப்புறம் 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இது ஒரு 250 கிராம் இருக்கும். இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா, அதுக்கப்புறமா 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். 3ஐயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். எந்தவித கட்டியும் இல்லாமல் நல்லா அதை சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி திக்காக தான் இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எல்லாம் நல்லா சேர்ந்து வர மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி கெட்டியாக தான் இருக்கும். இது கூட பால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்திருக்கேன். 1/4 கப்புக்கும் குறைவாக தான் பால் எடுத்திருக்கேன். எவ்வளோ தேவையோ அவ்வளோ பால் ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பால் ஊற்றினதுக்கப்புறம் கொஞ்சம் மிக்ஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட 1 டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் சேர்த்துக்கலாம். முட்டை வாசனை தெரியாமல் இருக்கிறதுக்காக இதை சேர்த்துக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாமே நல்லா கலந்து சேர்ந்து வர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் நீங்கள் பால் ஊற்றிக்கலாம். எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலான் இருக்கேன். எனக்கு 1/4 கப்புக்கு ரொம்ப கம்மியாக தான் பால் தேவைப்பட்டுச்சு. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஒரு க்ரீமி ஸ்டேஜுக்கு இது வந்த உடனே நம்ம கேக் செஞ்சிட வேண்டியதான். பாருங்கள், நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான். இந்த கேக்கை நம்ம இட்லி பாத்திரத்தில் தான் செய்ய போகிறோம். எங்கள் வீட்டில் ஓவன் இல்லை, செய்ய கஷ்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறவங்க இந்த இட்லி பாத்திரத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறமா அதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 நிமிஷம் இருந்துச்சுன்னா அதை நல்லா கொதி விட்டுரும். இருக்கட்டும். இப்போ நம்ம கேக் வைக்கிறதுக்கு பாத்திரம் ரெடி பண்ணிடலாம். நான் வீட்டில் இருக்கிற பாத்திரம் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். கீழே பட்டர் பேப்பர் வச்சுருக்கேன். சுற்றிலும் பட்டர் வச்சு நல்லா தடவி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம கேக் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மாவு அதில் ஊற்றிடலாம். பாத்திரத்துக்கும் ஒரு 1/4 மாவு நம்ம சேர்த்தா போதும். ஏன்னா அது நல்லா உப்பி வரும். ஸோ அது வெளியில் வர்றதுக்கு நம்ம கேப் விட்டுட்டு 1/4 பகுதி மட்டும் மாவை சேர்த்தா போதும். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி அடித்து விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் அந்த பபிள்ஸ் இல்லாமல் ஈவனாக பரவணும். அதே மாதிரி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே நான் நட்ஸ் சேர்க்க போகிறேன். முந்திரி பருப்பும் அப்புறம் பழம் 2 தான் சேர்க்க போகிறேன். அது மேலே அப்படியே தூவிக்கோங்க. சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு நட்ஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா முந்திரி பழம் சேர்த்துக்கோங்க. அதையும் அதுக்கு மேலே சும்மா தூவி விட்டுக்கலாம். எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிச்சிட்டான்னு பார்க்கலாம். நல்லா கொதி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம இட்லி தட்டில் கீழே உள்ள தட்டை திருப்பி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி. அப்போ தான் அது மேலே நம்மளால் எதையாவது வைக்க முடியும். ஸோ இதுக்கு மேலே நம்ம கேக் மாவு வச்சுருக்கிற அந்த பாத்திரத்தை வச்சிடலாம். அது மேலே ஒரு மூடி போட்டு மூடிக்கோங்க. அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தையும் மூடி வச்சுக்கோங்க.
குறைவான தீயில் இருந்தால் போதும். ஸோ மீடியம் ஹீட்டில் வச்சுக்கோங்க. நீங்கள் வைக்கிற ஹீட்டோட அளவை பொறுத்து அதோடைய குக்கிங் டைம் மாறும். எனக்கு 30 நிமிஷம் போல் ஆயிருக்கு. இப்போ நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஒரு குச்சி எடுத்து நீங்கள் விட்டு பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒட்டாமல் வரணும். அப்படின்னா கேக் ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ அதை நம்ம எடுத்து வெளியே வச்சிடலாம். நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா இதிலேருந்து நம்ம கேக்கை வந்து வெளியே எடுத்துடலாம். ஸோ சூடு ஆறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இது இருக்கட்டும். ஆறிடுச்சு. இப்போ இதை திருப்பினாலே கேக் வந்துடும். பாருங்கள் இவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. அந்த மேலே இருக்கிற அந்த பட்டர் பேப்பரை நம்ம எடுத்துடலாம். ஸோ எல்லாத்தையும் எடுத்தாச்சு. திருப்பி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. கேக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்கும். டூன நட்ஸ்லாம் சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. கேக் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஈஸியாக ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம வீட்டிலையே கோதுமை கேக் ஈஸியாக பண்ணி கொடுத்துடலாம். மைதா வேண்டாம் பிடிக்காது அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கோதுமையில் கேக் செஞ்சு கொடுத்தா ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். நீங்கள் ஒயிட் சுகருக்கு பதிலாக ப்ரௌன் சுகர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இதை கட் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. எல்லாமே நல்ல ஓட்டையாக உள்ள சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா AJWondersக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.